இன்னைக்கு எல்லாருக்குமே பணக்காரன் ஆகணுன்றது தாங்க ஆசை. ஏன்னா ஒருத்தருடைய சக்ஸஸையே இன்னைக்கு பணத்தை வச்சு மட்டும்தான் மெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட கோல் அடையலாம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட தேவையை பூர்த்தி பண்ணணுன்றாலும் சரி, அதுக்கு பணம் தான் முக்கியமான ஒன்றா தேவைப்படுது. அதுக்கு நம்ம பணத்தை சம்பாதிக்கணும், அதை வச்சு நம்ம பணக்காரனாகவும் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த பணத்தை சம்பாதிக்கிறது, அதை சேவ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அதை பற்றி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புக்கில் சொல்லியிருக்காங்க. அந்த புக்கு தான் த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன். அதை எழுதியிருக்க ஆத்தர் ஜார்ஜ் எஸ் கிளாசன். அவர் இதை எதை வச்சு எழுதியிருக்காரு, இந்த புக்கை எதை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த பாபிலோன் சிட்டியில் எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க நிறைய கல்வெட்டுலாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த கல்வெட்டில் அந்த காலத்தில் இருந்த மக்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பயன்படுத்தும் அப்படின்ட்டு நிறைய விதிகளெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. எப்படி எல்லாரும் பணக்காரன் ஆகுது, எல்லாரும் எப்படி ரிச்சா செழுமையாக வாழறது அப்படின்றதுக்கு பல விதிமுறைகள்லாம் எழுதி வச்சாங்க. அதெல்லாம் தொகுத்து தான் இவர் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியெல்லாம் இவர் ஒரு கதை மூலமாகவும் ஒரு 7 laws மூலமாகவும் அவர் சொல்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த ஆத்தர் இந்த புக்கை ஒரு கதையோட தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு அழகான தேர் செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். இந்த பாபிலோன் சிட்டியில் ஒரு அழகான தேர் செய்கிற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒரு ரொம்ப ஆசை, சரி நம்ம எப்படா பணக்காரன் ஆகணும், நம்ம எப்பயுமே சம்பாதிக்கிறது ஒரு மந்த்தில் பாதி டேஸ்க்குள்ளே காணாமல் போயிடுது, நம்ம எப்படா பணக்காரன் ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ அவருக்கு அவருடைய ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, நம்ம எப்பயுமே சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், இப்படியே போயிட்டே இருக்கிறோம், நம்ம இப்படி தான் பணக்காரன் ஆகுது. நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல பார்த்தோன்னா நான் பெரிய பணக்காரனாக இருக்கேன். நான் வேலையே செய்ய தேவையில்ல, என் பர்ஸ்லாம் பெருசாக இருக்குது. அதாவது நான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் அந்த பணத்தை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். ஆனால் என்னாச்சு, அந்த கனவு கலந்த உடனே திரும்பி என் பர்ஸை பார்க்குறேன், என் பர்ஸில் ஒன்றுமே இல்லை. சரி நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அதனால தான் உடனே கேட்டேன், சரி நம்ம எப்படி தான் பணக்காரன் ஆகலாம், உனக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்குறாரு. அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நீ சொல்கிறது கரெக்டான பாயிண்ட் தான், இன்றைக்காச்சும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம செலவு பண்ணுறோம், இப்படியே போயிட்டு இருக்கோம். இவ்வளோ வருஷம் நம்ம நிறையவே சம்பாதிச்சோம், ஆனால் நம்மக்கிட்ட சேவிங்ஸ்னு எதுவுமே இல்லை, நம்ம பணக்காரனும் கிடையாது. இப்படியே போச்சுன்னா நம்மளோட பிள்ளைங்களும் நம்மளை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்குமே எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி பணக்காரனாகிறது வழி தெரியாது. நம்மள மாதிரியே தான் கடைசி வரைக்குமே அவங்களும் இருப்பாங்க. சரி நம்ம இதுக்கெல்லாம் ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஏரியாவிலேயே இந்த நாட்டிலே ஒரு பணக்காரர் இருக்காரு, அவர்கிட்ட போய் வழி கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, ஆர்காடுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த நாட்டிலே பெரிய பணக்காரர். அவரை போய் நம்ம சந்திச்சு எப்படி பணக்காராகுதுன்னு கேட்டுட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஆர்காடுன்ற பணக்காரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு அந்த ஆர்காடு அப்படின்ற பணக்காரரை பார்த்து கேட்குறாங்க, ஐயா வணக்கம் ஐயா, நாங்கள் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம். இந்த ஊர்லேயே நீங்கள் பெரிய பெருந்தன்மையானவர், பெரிய பணக்காரர், நிறைய கொடைகள்லாம் பண்ணுறீங்க, அப்படின்னு நீங்கள் பணக்காரராகவே இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரியே தெரியல அப்படின்னு. அதனால் நீங்கள் எப்படி பணக்காரானீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் நாங்களும் படித்தோம், உங்களை மாதிரி வேலை தான் நாங்களும் பண்ணோம், உங்களை மாதிரி விளையாட்டு தான் நாங்களும் விளையாடணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் பணக்காரராக இருக்கிறீங்க, நாங்கள் மட்டும் இந்த மிடில் கிளாஸ்லேயே இருக்கிறோம், ஏதாவது வழி சொல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பணக்கார ஆர்காடு என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் இவ்வளோ நாள் பணக்காரே ஆகலைன்னா 2 விஷயம். ஒன்று, நீங்கள் பணத்தை எப்படி சம்பாதிச்சு பணக்காரன்ற வழி தெரிஞ்சுக்கல, இல்லை பணத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி இதுக்கெல்லாம் நான் வழி சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உங்களை மாதிரி தான் சின்ன வயசில் இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பட்டி கிடந்து வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு அந்த பணத்தை வச்சு சேவ் பண்ணி பணக்காரன் ஆக முடியாத நிலைமையில தான் இருந்தேன். எனக்கு வேலையே என்ன தெரியுங்களா, யாராவது இந்த ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு கல்வெட்டு மாதிரி எழுதி வைக்கிறது தான் என்னோடய வேலை. அப்படிப்பட்ட வேலையை தான் நான் செஞ்சேன். அப்போ எனக்கும் உங்களை மாதிரி என்னடா நான் பணக்காரன் ஆக மாட்டோமோன்னு ஏக்கம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது தான் ஒரு பணக்கார பெரியவர் சொன்னார், இந்த ஸ்கிரிப்டெல்லாம் நீ கரெக்டாக கல்வெட்டில் எழுதி கொடுத்தனா உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே தரேன், சீக்கிரம் முடிச்சலாம் அப்படின்னு சொன்னார். நானும் சரி அவர் பேச்சு நம்பி சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக எழுதலான்ட்டு அன்றைக்கி இந்த ஸ்கிரிப்டெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுருந்தேன். அந்த கல்வெட்டில் எழுதிட்டு இருந்தேன். ஆனால் அவர் சொன்ன டைமுக்குள்ளே என்னால் முடிக்கவே முடியல. அவர் ரொம்ப கோவப்பட்டார் அந்த பெரியவர். நான் அப்போ அந்த பெரியவர்கிட்ட ஒரு பார்கெயின் பண்ணேன், ஐயா நான் இன்றைக்கி நைட்டு எப்படியாவது கண்ணு முடிச்சு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுங்க, நான் எப்படி பணக்காரன் ஆகணும்னு மட்டும் சொல்லிக் கொடுங்க. நான் அதை வச்சு நான் எப்படியாவது நானும் பணக்காரன் ஆகிடுவேன், நீங்கள் இதுக்கு காசே கொடுக்க தேவையில்ல அப்படின்னு கேட்டேன். அந்த பெரியவர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன சொன்னார், சரிப்பா நீ நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டுனா நான் எப்படி பணக்காரன் ஆகுதுன்றத வழியே நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கண்ணு எவ்வளோ வலிச்சாலும் சரி அதை நான் எழுதி முடித்தேன். மறுநாள் அவர் வந்தார். அவர் விட்டு நான் அந்த கல்வெட்டை கொடுத்துட்டேன்.
அவரும் வாங்கிட்டு அவரும் சொன்னார், சரி நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், நானும் சொன்ன மாதிரி எப்படி பணக்கார ஆகுதுன்னு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். நீ சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி உனக்கு எடுத்து வச்சுக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்டேன் ஒரு ஆச்சரியமா, என்னங்கய்யா நீங்கள் ஒரு பகுதி தான் சொல்றீங்க, நான் சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், இல்லைப்பா நீ சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு கிடையாது. ஏன்னா நீ சம்பாதிக்கிறதுல வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும், ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கணும், துணி வாங்கணும், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போனால் உனக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அது நீ எவ்வளோ எடுத்து வச்சுக்கணும்னா மினிமம் 1/10 ஆஃப் யுவர் சேலரி. நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு மினிமம். மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம்னு கேட்குறீங்களா, அது உங்களுடைய செலவை பொறுத்து. மற்ற செலவு நெசசரி தேவை எதுவும் வந்து தடுக்காத மாதிரி மீதி அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கலாம், உங்களுடைய சம்பாதனை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. நானும் அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நானும் வந்து என்னோட தொழிலை பார்க்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டே வந்தேன். நாட்கள் கடந்து போச்சு. ஒரு வருஷம் சென்று அதே திரும்ப வந்தார். வந்து என்னப்பா நீ சேவ் பண்ணையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் நீ சொன்ன மாதிரியே சேவ் பண்ணேன் அப்படின்னு. சேவ் பண்ணதை வச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு சூளை சொல்கிறவன் இருக்கான், செங்கல் சூளையில் வேலை செய்வான். அவன் வந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு நகைலாம் வாங்கி வரேன், அந்த நகையை நம்ம இங்கே வந்து வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவனை நம்பி நான் இந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன், ஊருக்கு போயிருக்கான், வரும்போது நகையோட வருவான், நாங்கள் அதை வச்சு விற்று குறைச்சிக்கலான்னு இருக்குங்க ஐயா அப்படின்னு. அவர் அப்போ என்னை பார்த்து திட்டினாரு, ஏன்டா முட்டாள்தனமாக அப்படி பண்ணிட்டு, நகையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீ நகை கடைக்காரன்ட்ட தான் போய் கேட்கணும், நீ வந்து ஒரு செங்கல் வியாபாரிகிட்ட போயிட்டு வந்து நகையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் ஏமாற தான் போகிறீங்கன்னாரு. அதுக்காக அவர் சொன்னார், ஃப்ரீயாக அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நீங்கள் போய் அட்வைஸ் கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து யார் அதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறாங்களோ, அது எக்ஸ்பர்ட்டோ, அவங்ககிட்ட தான் அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போயிட்டார். சரி அவர் சொன்னது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அவர் சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணேன், அந்த பணத்தை ஒரு பகுதி திரும்ப ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த செங்கல் வியாபாரி போனான் இல்லையா, அவன் வந்து என்னையை ஏமாற்றினான், தப்பான நகையை வாங்கிட்டு தான் அதை எங்களால் விற்க முடியல, நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். அதனால் நாங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப மாதம் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஐயா சொன்னது எனக்கு மனசில் ஞாபகம் வந்தது. நம்ம சேவ் பண்ணுறது வந்து ஒரு விதை போடுற மாதிரி, அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்னா மாதம் நம்ம சேவ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து அதை பெரிய ஆலமரமாக வளர்க்க முடியுன்றது எனக்கு தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சேன். திரும்ப வந்து ஒரு வருஷம் சென்று அதே முதியவர் வந்தார். வந்து என்னப்பா இந்த வாட்டி கரெக்டாக சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணியான்னு கேட்டார். நானும் சொன்னேன், இந்த வாட்டி நான் வந்து காப்பரெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அதை வச்சு நான் வந்து ஒரு காப்பர் ஷீல்டு வந்து செஞ்சு அதை வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன், அது மூலயமா வந்து எனக்கு ரெண்ட் வருது, இப்போ நான் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேங்க ஐயான்னு சொன்னேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், அப்படின்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்ற அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நான் என்ன சொன்னேன், அந்த அமௌண்ட்டை வச்சு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிக்கினேன், நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு. உடனே அந்த ஐயா கோவப்பட்டார், அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, அது வந்து இப்போ நீ சேவ் பண்ணுறது ஒரு மரம் மாதிரி வளருதுன்னா அது வந்து உனக்கு நிறைய பழங்கள் கொடுக்கும், அதுலேருந்து வர்றதை திரும்பி நீ இன்வெஸ்ட் பண்ணணும், அது வந்து உனக்கு குழந்தை மாதிரி உனக்கு வந்து நிறைய வேலை செஞ்சு உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்க உனக்கு வந்து ஆதரவாக இருக்கும். இப்போ வந்து நீ சேமிக்கிறது வந்து உனக்கு ஒரு அடிமை மாதிரி இருந்து உன்னை மேலும் பணக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் நீ அதுலேருந்து வர இன்கம்மை செலவு பண்ணிடக்கூடாது, திரும்ப ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் சொன்னது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அவர் சொன்ன மாதிரியே நான் மாதம் ஒரு பங்கையும் சேவ் பண்ணேன், அதை திரும்ப இன்வெஸ்ட்டும் பண்ணேன், வர்ற அமௌண்ட்டு திரும்ப அந்த இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து வருது இல்லைங்களா ஒரு வருமானம், அதையும் எடுத்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணேன். இப்படியே போச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த முதியவர் வந்து திரும்பவும் வந்தார். நான் இப்போ எப்படி இருக்கேன், பணக்காரன் ஆகிட்டியா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். நான் வந்து சொன்னேன், ஐயா நான் வந்து பணக்காரன் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவு இப்போ மனசு நிம்மதியாக இருக்கேன், ஓரளவு என் பர்ஸ் நிறைஞ்சிருக்கு, நான் அந்த கோலை நோக்கி போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அந்த முதியவர் என்னை பார்த்து சொன்னார், சரிப்பா எனக்கும் வயசாகிட்டே போகுது, எனக்கு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் தோட்டங்கள்லாம் இருக்குது, நீ வந்து அதை போய் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 2 பேருமே பார்ட்னர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் அவருடைய கோரிக்கையை ஏற்றுன்னு அதில் பார்ட்னர் ஆகிட்டேன், நாங்கள் 2 பேரும் பார்ட்னர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மேலும் எனக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு, நான் அப்போ பணக்காராகவே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்காடு என்றவர் இந்த வந்த 2 நண்பர்கள்கிட்ட அவரோட கதையை சொல்லி முடிக்கிறார். நான் இப்படி தாங்க பணக்காரன். அப்போ வந்த ஒருத்தர்கிட்ட கேட்குறாரு, ஐயா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லக்கும் இருந்திருக்கு இல்லையா, அந்த லக்குனால தான் நீங்கள் பணக்காரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நான் அந்த ஆற்காடு சொன்னார், இல்லை நான் வந்து என்னோட டிட்டர்மினேஷன் மாதம் ஒரு பங்கு எடுத்து வைக்கணுன்றது கரெக்டாக இருந்தேன், அது வந்து ஒரு பகுதி வந்து வீணாகவே போனால் கூட ஒரு தடவை நான் சேவ் பண்ணேன், ஒருத்தன் ஏமாற்றிதான், அப்படி இருந்தால் கூட நான் அதை விடாமல் சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு டிட்டர்மினேஷன் நான் கரெக்டாக இருந்ததுனால தான் நான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணி பணக்காரனாக முடிஞ்சுது. அதனால் வந்து ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நீ வந்து அந்த லக்கை மட்டும் நம்பி இருக்க முடியாது, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் லக்கு வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே அந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க, சரிங்க ஐயா நீங்கள் சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்குது, நாங்கள் இதே வழிமுறையை ஃபாலோ பண்ணி நாங்களும் பணக்கார ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க.
இப்படியே கொஞ்ச நாள் போன அப்புறம் அந்த பாபிலோன் சிட்டியில் வந்து பஞ்சம் வந்து தலைவிரிச்சு ஆயிடுச்சு. சரி, எல்லாருக்குமே எங்கே பார்த்தாலும் பஞ்சம். அந்த நாட்டு அரசர் என்ன பண்ணார், சரி எல்லாரும் மக்களுடைய பஞ்சத்தெல்லாம் தீர்க்கணும், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு அமைச்சரெல்லாம் கூட்டி அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட வழியெல்லாம் கேட்குறாரு, என்ன ஆலோசனைகள்லாம் கேட்குறாரு. அப்போ அந்த அமைச்சரெல்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சமே தலைவிரிச்சான்னா கூட கொஞ்சம் பேர் வந்து பணக்காரராகவே இருக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் ஏழையாகவே இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அவங்கள கூப்பிட்டு எப்படி அவங்க பணக்காரராக இருக்காங்கன்னு அப்படின்னு நம்ம கூப்பிட்டு அவங்கள விசாரித்தோம்னா நம்ம தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம வந்து எல்லா மக்களையும் நம்ம பணக்காராகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு வழி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த ராஜாவும் சரிதான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே பணக்காரர் யார் அப்படின்னு பார்த்து, அந்த நாட்டில் பணக்காரர் யாருன்னு பார்த்து தேடுறாங்க. அப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம ஆர்காட் தான் கிடைக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து கேட்குறாங்க, சரி நீங்கள் மட்டும் பணக்காரர் ஆகிடுறீங்களே, சரி எப்படி அப்படின்னு கேட்கும். ஆர்காட் சொல்கிறார், ஐயா இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பொதுவான விதி தான், இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா யார் வேணாலுமே பணக்காரர் ஆகிடலாம், நான் கிடையாது. இதை வந்து என் மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கமே கிடையாது, நான் அதை கண்டிப்பாக சொல்லுவேன், நான் அதில் சந்தோஷமும் படுவேன், ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் என்னோட எண்ணமும் கூட அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆர்காட். அரசருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி, சரி இந்த விதியை ஃபாலோ பண்ணால் எல்லாருமே பணக்காரர் ஆகிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு என்ன விதின்னு சொல்லுங்கள், அதெல்லாம் ஒரு கல்வெட்டாக எழுதிடும், இப்போன்னு இல்லை வர்ற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட அதை ஃபாலோ பண்ணி பணக்காரர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அரசன். அந்த அரசனோட ஆணை கேளுங்க. அவர் வந்து அவரோட 7 விதிகளை வந்து வகுக்கிறார் இந்த ஆர்காட். ஃபஸ்ட்டு விதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் சேவிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது உன்னுடைய சம்பளத்திலேருந்து ஒரு பகுதி நீ சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறார். அடுத்து 2வது பகுதி என்ன சொல்கிறாரு, 2வது பாயிண்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னுடைய செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள், நெசசரி எக்ஸ்பென்ஸ் எது, லக்ஸரி எக்ஸ்பென்ஸ் எது அப்படின்னு பிரிச்சுட்டு லக்ஸரி எக்ஸ்பென்ஸ் அவாய்ட் பண்ணி அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 3வதாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் சேவ் பண்ணதெல்லாம் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 4வது பாயிண்ட்டாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அமௌண்ட் இருக்குங்க நீங்கள் சேவ் பண்ணது, இன்வெஸ்ட் பண்ணது, இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு நாட்டுக்கே வந்து ஒரு மிலிட்ரி தான் ப்ரொடெக்ஷன், ஒரு மாளிகைக்கு ஒரு சுற்றுச்சுவர் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி உங்களோட சேவிங்க்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அது எப்படி அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா, நல்லவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணி நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களை பணத்தை பெருக்க பார்க்கணும். திடீர்னு பணம் சம்பாதிக்கலான்னுட்டு ஒரு குறுக்கு வழியில் போயிட்டு உங்கள் பணத்தை எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது, அப்படி தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. 5வது பாயிண்ட்டாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களோட வசிப்பிடத்தையே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மாற்றணும், அதுவே உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற இடமா மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயே நீங்கள் உங்கள் தொழில் தொடங்க முடிஞ்சால் தொழில் தொடங்கணும், அதில் ஏதாவது ரெண்ட்டு விட முடிஞ்சால் ரெண்ட்டு விடணும். இந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருந்தால் நீங்கள் பண்ணி அந்த வசிப்பிடத்தையே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி மாற்றி அதுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வர மாதிரி பண்ணணும். 6வது பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களோட ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணணும். ஃப்யூச்சருக்கு எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ இந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் ஸ்கீமோ, ஒரு நிலம் வாங்கி போகிறதோ, ஒரு வீடு வாங்கி வைக்கிறதோ, இந்த மாதிரி ஐட்டத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃப்யூச்சருக்கும் பிளான் பண்ணணும். 7வது அவர் என்ன சொல்கிறார், 6வது என்ன சொன்னார், ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ண சொல்கிறார் இல்லையா. 7வதாக நீங்கள் உங்களோட இன்கம் எல்லாம் பெருக்கணும் அப்படின்றார். இன்கம் எப்படி பெருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் தானாக உங்களோட இன்கம் கேப்பபிலிட்டி அதிகமாகி உங்களோட வர்ற இன்கமும் அதிகமாகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி வந்து அவர் ஒரு 7 விதிகளை சொல்லி அந்த கல்வெட்டில் எழுதி அந்த அரசர்கிட்ட கொடுக்குறாரு. அரசரும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சரி இதை ஃபாலோ பண்ணி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு பார்த்து எல்லா மக்களுக்கும் இதை வந்து பகிர்ந்தளிக்கிறாரு. எல்லாருமே அதை படித்து எல்லாருமே வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழறாங்க இந்த பாபிலோன் சிட்டியில். சரிங்க, இந்த 10% கான்செப்ட் வந்து கடன் வாங்கினவங்களுக்கு பொருந்துமா அப்படின்னா, அதை பற்றி இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க 10% சேவ் பண்ணதை வச்சு மட்டும் அவங்களோட கடனை அடிச்சிட முடியாது இல்லையா. அந்த மாதிரி கேஸில் அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 30% எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 30%ல் கூட 20% வந்து அவர் வந்து அந்த கடனை வந்து ரீபே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். மீதி இருக்கு இல்லையா அந்த 10%, அதை வந்து அவங்களுடைய ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. மீதி இருக்க அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த தேவைகள்லாம் அவங்களுக்கு வந்து பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த புக்கில் அவர் சொல்கிறாரு. சரிங்க, இந்த புக்கு வந்து நிறைய பேரை வந்து நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர், மாடர்ன் டே இன்வெஸ்டர் நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். சரி, மற்றும் ஒரு புதிய தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.